வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. பயம் எதற்கு? கருணாநிதி நேர் எதிராக இருந்து அத்தனை வேலையும் அத்தனை பித்தலாட்ட வேலையெல்லாம் பண்ண பிறகு பத்திரிகைகள் எல்லாம் திரு காமராஜர் அவர்களுக்கு எதிராக திருப்பி விட்டு நம்மளை கொள்ளையடிச்சு சாப்பிடுற அந்த திருட்டு திராவிடம் ஒழியணும். ஒழிஞ்சாத்தான் நல்லா இருக்க முடியும். சென்ட்ரல்ல மோடி தான் வரப்போறாரு. அதுல எந்த மாற்றமும் இல்ல. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து ஒரு வீரமங்கை கத்தோலிக்க கிறிஸ்தவ பெண்மணி தனி ஒரு பெண்மணியாக நின்று வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது உண்மையிலே மிக மகிழ்ச்சியாக இருந்தது. எச். வசந்தகுமாருக்கு ஆதரவாக மக்கள் வாக்களித்து விட்டு அப்போதே மக்கள் மனதில் ஒரு சின்ன குற்ற உணர்வு இருந்தது. அந்த இடைத்தேர்தலில் அவருடைய மகனே வந்து களம் இறங்கியது ஒரு காரணம். ஏற்கனவே அவரிடம் அந்த ஏர்போர்ட் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு திட்டம் ஏற்கனவே கையில் வைத்திருந்தார். இப்பவும் வச்சிருக்காரு. விஜய் வசந்த் போகின்ற இடங்களில் எல்லாம் கேள்வி திருப்பி நேரடியாகவே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். ஒரு ஐடி பார்க் மட்டும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொண்டு வந்துட்டா ஹைலி எஜுகேட்டட் பீப்புள் 2 பட்டதாரிகள் இல்லாத வீடே கிடையாது. இல்ல அந்த வாரிசு அரசியல்ல திரும்பவும் கொண்டு நம்ம நாட்டை அழிக்கிறதுக்கு நாம ஒரு காரணகர்த்தியவா இருந்துடக்கூடாதுங்கிறதுல நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம். மீண்டும் நம்ம ஐயா லெஸ்லி ஐயாவை வந்து சந்திக்கிறேன்னு சொல்றதை விட ஒரு கலந்துரையாடல் ஐயா கூட. எதுக்காக அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல இன்றைய நிலையில என்ன மாதிரி இருக்கு நிலவரம், அண்ணாச்சி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து சாதகமா இருக்கா இல்ல எப்படி இருக்கு அந்த கள நிலவரம் என்ன? ஏன்னா ஐயா வந்து கன்னியாகுமரி பக்கத்துல உள்ள அழகப்பபுரம்ங்கிற மிகப்பெரிய ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க. அதே மாதிரி நானும் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவன். அதனால நம்ம ஊர் தொகுதி எப்படி இருக்குங்கிறத நாங்க ஒரு சின்ன கலந்துரையாடல் மூலமாக பல்வேறு தகவல்களை ஐயா சேகரிச்சு வச்சிருக்காரு. அதையும் நம்ம நேயர்களுக்கு சொல்லலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். வாங்க போவோம். வணக்கம் ஐயா. வணக்கம் சின்னகணேசன் ஐயா. எப்படிங்க இருக்கு நிலவரம்? இப்போ நீங்க நிறைய தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ ஆமா புது தகவல்கள் எல்லாம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. மிக குறிப்பாக இன்னைக்கு நம்ம முதல்ல ஆரம்பமே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து ஒரு வீரமங்கை தனி ஒரு கிறிஸ்தவ பெண்மணி கத்தோலிக்க கிறிஸ்தவ பெண்மணி தனி ஒரு பெண்மணியாக நின்று வாகன பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கும் பொழுது உண்மையிலே மிக மகிழ்ச்சியாக இருந்தது. அதை பார்க்கும் பொழுது கன்னியாகுமரி மாவட்டம் பொன்னார் அவர்களை வெற்றி பெற வைத்து விட்டது என்றே எண்ண தோன்றுகிறது. அந்த கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்த அந்த அம்மா வந்து பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அது எவ்வளவோ பெரிய விஷயம். எந்த பகுதியில பிரச்சாரம் பண்ணாங்க? அவங்க தக்கலை பகுதியில். ஆமா. அதை பார்க்கும் போதே அந்த சர்ச்சு முன்னாடி நின்று அவங்க பிரச்சாரம் பண்ணதை பார்க்கும் போதே ரொம்பவும் மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நேரத்தில் எனக்கும் கூட களத்துல போய் பிரச்சாரம் பண்ணலாங்கிற ஆசைதான். ஆனா அதே நேரத்தில் வயசான காரணத்தினால இந்த வெயிலுக்கு தாக்கு பிடிக்க முடியாது நம்மளால. அதனால நம்மளால முடிஞ்ச பணியை இது மாதிரி செய்யறோம். 2வது, நான் ஏற்கனவே நம்ம நேயர்களுக்கு சொல்லி இருப்பது போல நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட புத்தகம் மோடியின் தமிழகம் உண்மை பேசுகிறது. எப்படியெல்லாம் வந்து மோடி தமிழகத்துக்கு என்னெல்லாம் திட்டங்களை தீட்டி கொடுத்திருக்காரு, அதை இந்த திராவிடியா மாடல் அரசாங்கம் எப்படியெல்லாம் மடைமாற்றம் பண்ணிருக்கு, இல்ல திசை திருப்பி விட்டுருக்காங்க, இல்ல மறைச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்திய ஒரு தொகுப்பு. அதோட சுதந்திர போராட்டத்துல உண்மையிலே ஈடுபட்ட பல்வேறு தகவல்கள், மறைக்கப்பட்ட பல தலைவர்கள், வாஞ்சிநாதன் ஐயரா இருந்தாலும் சரிதான், ஜிஎஸ் லட்சுமணன் ஐயரா இருந்தாலும் சரிதான், கடலூர் அஞ்சல் எம்எல்ஏ இருந்தாலும் சரிதான், அல்லது தூக்குப்படை ராஜகோபால் நாடாரா இருந்தாலும் சரிதான், இப்படி பல்வேறு சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வாழ்க்கையையும் லைட்டா இல்ல தொட்டிருப்போம். அதே மாதிரி திட்டங்களையும் தொட்டிருப்போம். 27 அத்தியாயம், 368 பக்கங்கள், 350 ரூபாய். தமிழகம் பாண்டிச்சேரியில் கொரியர் செலவு 50 ரூபாய், மற்ற மாநிலங்களுக்கு 100 ரூபாய். இதுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேன். இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பி விட்டீங்கன்னா நான் புக்கு அனுப்பி விட்ருவேன். ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக நீங்கள் பணத்தை வந்து எனக்கு அனுப்பிடலாம். 9092345641 9093454641. இதுதான் வந்து வாட்ஸ்அப் நம்பர், இதுதான் ஜிபே நம்பர், இதுதான் ஃபோன்பே நம்பர். வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்பிவிடுங்க. ஜிபே இல்லாது ஃபோன்பேயில் பணத்தை அனுப்பிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை தூக்கி வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பிவிட்ருங்க. இது போதும். தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி இந்த டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த எலெக்ஷன் முடியாத வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணுறதை கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் தவிருங்க. அது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வாங்கி படிங்க. படிக்காதவங்க, படித்தவங்க 4 பேரை படிக்க வைங்க. உங்களால் முடிஞ்சதுன்னா ஒரு 4 பேருக்கு இலவசமாக கூட நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா இது மூலமாக மோடிக்கு கூட 4 ஓட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நன்றி, வணக்கம். 2019 தேர்தலில் எச். வசந்தகுமாருக்கு ஆதரவாக மக்கள் வாக்களித்து விட்டு அப்போதே மக்கள் மனதில் ஒரு சின்ன குற்ற உணர்வு இருந்தது. கண்கூடாக எல்லாருக்கும் தெரிஞ்சது. எல்லார் மனதிலும் ஒரு நல்ல மனிதரை தோற்கடித்து விட்டோமே,
மாவட்டத்திற்கு எவ்வளவோ வளர்ச்சி திட்டங்களை தந்த அந்த உத்தமரை தோற்கடித்து விட்டோமே என்கின்ற அந்த குற்ற உணர்வு இருந்தது. அந்த குற்ற உணர்வு ஏன் அந்த இடைத்தேர்தலில் பிரதிபலிக்கவில்லை என்றால், அவருடைய மரணம், அந்த மரணத்தால் ஏற்பட்ட H. வசந்தகுமாரினுடைய அந்த கொரோனாவால் பாதிக்கப்பட்டு அடைந்த அந்த மரணம் மக்கள் மனதிலே ஒரு பெரிய அனுதாபத்தை ஏற்படுத்தியிருந்தது. அந்த அனுதாபம் மட்டுமல்ல, அந்த இடைத்தேர்தலில் அவருடைய மகனே களம் இறங்கியதும் ஒரு காரணம். அதனால் அந்த தேர்தலிலும் மக்கள் அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கவில்லை. ஆனா இந்த தேர்தலில் நிச்சயமா எல்லா தரப்பட்ட மக்களும் அண்ணாச்சி வரணும், வந்தா தான் எல்லாத்துக்கும் முதல்ல நல்லா தெரிஞ்சிச்சு, சென்ட்ரல்ல மோடி தான் வரப்போறாரு, அதுல எந்த மாற்றமும் இல்ல. பொன்னார் ஜெயிச்சு வந்தாருன்னா நிச்சயமா அவருக்கு ஒரு மந்திரி பதவி இருக்கு. இன்னும் வளர்ச்சி திட்டங்கள் நிறைய மாவட்டத்துக்கு கொண்டு வருவாரு. மக்கள் நல திட்டங்கள், இந்த விடுபட்ட வீடு கட்டத திட்டத்தில் உள்ளது, அடுத்தால கேஸ் ஏழைகளுக்கு அந்த ஃப்ரீயா கேஸ் கனெக்ஷன் கொடுக்கறது, ரெண்டாவது முத்ரா லோன் வாங்கி கொடுக்கறது, அந்த ஆயுஷ்மான் காப்பீடு திட்டம் 5 லட்சம் வரைக்கும் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி பிரதான திட்டங்கள்ல. அதே மாதிரி விவசாயிகளுக்கு கிசான் சம்மான் நிதி, அது வருஷத்துக்கு 6000 ரூபாய் கொடுக்குது. இதுல எல்லாம் எங்க விடுபட்ட மக்கள் இருக்காங்களோ அத்தனை மக்களுக்கும் வாங்கி கொடுக்கறதுக்கு அவர் உத்தரவாதம் நிச்சயமாக கொடுப்பார். ஏற்கனவே அவரிடம் அந்த ஏர்போர்ட் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு திட்டம் ஏற்கனவே கையில் வைத்திருந்தார், இப்பவும் வச்சிருக்காரு. அது பிரதான தேவை கன்னியாகுமரி மாவட்டத்து மக்களுக்கு. மக்களும் அறிவார்கள், அவரும் அறிவார். அதனால் இந்த முறை எல்லா விஷயங்களும் அண்ணாச்சிக்கு சாதகமாகவே போகிறது. அவர் பிரச்சாரத்துக்கு போகின்ற இடங்களில் எங்கேயும் ஒரு எதிர்ப்பு இல்லை. அதே நேரத்தில் விஜய் வசந்த் போகின்ற இடங்களில் எல்லாம் கேள்வி திருப்பி நேரடியாகவே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள். இந்த இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் யார் தான் ஜெயிக்க போகிறார் என்பதும். இப்போதும் ஒரு நாளைக்கு அப்படியே அந்த மக்களுக்கு ஒவ்வொருவருடைய மனதிலும் கொஞ்சம் இந்த நடுநிலையா இருந்து என்ன செய்வது, எப்படி போடுவது, யாருக்கு செய்வது என்று ஒரு தெளிவு இல்லாமல் இருந்த அந்த மக்கள் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற நிலைக்கு வந்து கொண்டிருப்பதை நம்ம இந்த பிரச்சாரங்களிலும் மற்ற இடங்களில் வருகின்ற தகவல்களிலும் எல்லா விதத்திலும் நம்மால் யூகித்து அறிந்து கொள்ள முடிகிறது. 100% அண்ணாச்சிக்கு சாதகமா இருக்கும். அதாவது மேற்கு பகுதியில நம்ம மார்த்தாண்டம் அந்த பகுதியில தக்கலைக்கு அந்த பக்கம் அந்த மார்த்தாண்டம் களியக்கா விளக்கு வரைக்கும் உள்ள பகுதிகளில் கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலேயே இந்த இவர் பொன்னார் மறுபடியும் அவர் வெற்றி பெற்றிருந்தார்னா இன்னைக்கு 4 வழிச்சாலை திட்டத்தை அவர் முடிச்சிருப்பாரு. அவர் வெற்றி பெறாம போனதுனாலதான் இன்னமும் அதுக்கு பிறகு எம்பினால அதை செய்ய முடியல. இந்த ரோடுகள் எல்லாம் குண்டு குழிமா அடக்க அதுக்கு ஒரு சின்ன மண்ணை வாரி கூட போட முடியல இவங்களால. அந்த பகுதி கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்ல, இந்த மீனவ கிராமங்களில் ஆரோக்கியபுரத்துல எல்லாம் நிறைய கிறிஸ்தவர்கள் விரும்பி ஆரோக்கியபுரத்துக்கு அடுத்தால இருக்கிற சின்ன சின்ன ஊர்கள் எல்லாம் மீனவ மக்கள்லயே கிறிஸ்தவ மக்கள் ஒரு பகுதியினர் அண்ணாச்சி சாதகமா முன்னாடியே வந்துட்டாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ மீனவர்கள் வெளிநாடு சிறைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருந்தவங்க. அவர் தானே ஸ்டெப் எடுத்து மீட்டு கொண்டு அவங்கள அந்த நன்றி உணர்வும் மக்களுக்கு நிறைய இருக்கு. சொன்ன மாதிரி நம்ம நரிக்குளம் 10 வருஷமா கிடந்துச்சு. இப்ப நம்ம கடமை நம்ம திரும்ப 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 மக்கள் மத்தியில நம்மளுக்கு இருக்க வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு போறது. உங்களுக்கு நல்ல தரமான ஏர்போர்ட் வேண்டுமா, அல்லது வசந்தன் கோவின் ஒரு வாஷிங் மிஷின் கடை வேணுமா, ஒரு நல்ல ஐடி பார்க் வேணுமா? மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் சாப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. எல்லோரும் பெங்களூர், ஹைதராபாத், சென்னை, டெல்லி, பாம்பே, இனி பெரிய பெரிய அந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டிகள்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கன்னியாகுமரி மாவட்டத்து நிலைமை எப்படின்னா 1950-60களில் எல்லாரும் நம்ம பேரண்ட்ஸா இருந்தவங்க பெரும்பாலும் பிழைப்பு தேடி இலங்கைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. அங்க இருந்து திருப்பி அனுப்பப்பட்ட பிறகு எல்லாரும் எங்க இருந்து மாவட்டத்திலிருந்து பிழைப்பு தேடி பெரும்பாலும் பாம்பேக்கும் சென்னைக்கும் போனாங்க. படித்தவர்களும் சரி, படிக்காதவங்களும் சரி. அந்த விவசாயம் போதிய அளவுக்கு விவசாய நிலம் இல்லாதவங்க அங்க பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் 3 ஏக்கர்
மிஞ்சி போனா பெரிய பண்ணையாறுகள்கிட்ட தான் ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்கும். இல்லைன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் நிலம் வச்சிருக்கவங்க தான் விவசாயிகள். அப்போ அவங்க பிள்ளைகள்லாம் என்ன பண்ணிச்சுன்னா அந்த 1.5 ஏக்கர் நிலத்தையோ 2 ஏக்கர் நிலத்தையோ வச்சு பெருசா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, பிழைப்பு தேடி எங்கேயாவது போவோம். அப்படி போனவர்கள்ல இன்னைக்கு கிட்டத்தட்ட 2 லட்சத்துக்கு மேற்பட்ட சாப்ட்வேர் இன்ஜினியர் மட்டும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பல்வேறு இடங்கள்ல வேலை பார்க்கறாங்க. ஒரு ஐடி பார்க் மட்டும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொண்டு வந்துட்டா ஹைலி எஜுகேட்டட் பீப்புள், 2 பட்டதாரிகள் இல்லாத வீடே கிடையாது. 2 பிள்ளைகள் இருந்ததுன்னா 2 பிள்ளைகளும் பட்டதாரி என்ஜினியர்கள் தான். அந்த மாதிரி இருக்க நிலைமையில ஒரு ஐடி பார்க் கண்டிப்பா நம்ம மாவட்டத்துக்கு தேவை. இன்னும் எத்தனை சந்ததிகளுக்கு நம்ம ஊர் ஊரா காடு காடா நாடு நாடா போக வேண்டியது இருக்கும். நம்ம பகுதிகளிலே அந்த படிச்சவங்களுக்கு ஒரு அதுக்கான வேலை வாய்ப்பு, அங்க வாங்குற அதே சம்பளம் ஒரு 50,000 60,000 1 லட்சம் சாப்ட்வேர்ல வாங்குற சம்பளத்தை நம்ம ஊர்லயே வாங்கினா குடும்பத்தோட வீடும் குடியுமா ஊரோட இருந்துப்பாங்க. பெரும்பாலான ஊர்களில் எல்லா ஊர்களையும் நம்ம பகுதிகளில் பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வெளியே தான் இருக்காங்க. அந்த பெரிய ஆளுக்கு மட்டும்தான் ரிட்டையர்ட் ஆகி வந்தவங்க ஊர்ல இருந்துட்டு இருக்காங்க. அந்த நிலம் மாறி குடும்பத்தோட எல்லாரும் சேர்ந்து இருக்கிறதுக்குள்ள ஒரு வாய்ப்பு ஒரு நல்ல ஐடி பார்க்க கொண்டு வந்தா கிடைக்கும். அது பொன்னாரால கண்டிப்பா முடியும். அவருக்கும் பிரதமர் மோடிக்கும் இன்னைக்கு நேற்று இல்ல நட்பு. அவங்க நட்பு 25 வருஷத்துக்கு முன்னாடியே பிரதமர் மோடி அன்னைக்கு சீஃப் மினிஸ்டரா குஜராத்ல இருக்கும் போதே அவங்க 2 பேருக்கும் உள்ள ஒரு நட்பு ரொம்ப நெருங்கிய நட்பு. அப்போ அதெல்லாம் பயன்படுத்தி அவருக்கு என்ன வேணாலும் செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். பிரதமரும் கன்னியாகுமரி மாவட்டத்துக்குன்னா முடியாதுன்னு நிச்சயமா சொல்ல மாட்டார். அவர் அன்னைக்கு நம்ம மாவட்டத்தில் வந்திருக்கும் போது தெளிவா சொன்னது கன்னியாகுமரியில ஆச்சு, கன்னியாகுமரி மீட்டிங்ல ஆச்சு. 1991 இதே கன்னியாகுமரியில இருந்து ஏக்தா யாத்திரை ஆரம்பிச்சு காஷ்மீருக்கு போனேன். காஷ்மீர்ல போய் கொடியேற்றணும். இன்னைக்கு காஷ்மீர்ல இருந்து கூட்டத்தை முடிச்சிட்டு நேரே கன்னியாகுமரி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப பெருமையா அன்னைக்கு சொன்னார். அதனால கன்னியாகுமரிங்கிறது அவருக்கு ஒரு எப்படி காஷ்மீர் முக்கியத்துவம் உண்டோ அதே மாதிரி கன்னியாகுமரியும் பிரதமருக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஊர். அப்போ இந்த தருணத்தை நம்ம மக்கள் ரொம்ப அழகா பயன்படுத்த தெரியணும். கொஞ்சம் புத்திசாலித்தனமா மதங்களுக்கு அப்பாற்பட்டு, மதம் இருக்கட்டும், அவரவர் மதம் அவரவர். இப்ப நானும் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன் தான். அதிலே பிறந்து அதிலே ஊறி போனவன், முழுமையா உள்வாங்கி கொண்டவன். கிறிஸ்துவையும் கிறிஸ்தவத்தையும் என்ன அளவுக்கு உள்வாங்கி கொண்டோ ஈவன் எங்க பாதிரிமார கூட இருப்பாங்களா சொல்ல முடியாது. அவர்களுக்கெல்லாம் தெரிந்ததை விட கிறிஸ்துவை பற்றி எனக்கு நன்றாக தெரியும், கிறிஸ்தவத்தை பற்றியும் நன்றாக தெரியும். யார் கூட வேணாலும் ஐ கேன் சேலஞ்ச். Come and argue with me in a common platform. அது அப்படி இருந்த பிறகும் நமக்கு முதல்ல நாடு முக்கியம், நாட்டு நலன் முக்கியம், நாட்டு மக்கள் முதல்ல பாதுகாக்கப்பட வேண்டும். நாட்டு மக்களின் உயிரும் உடைமைகளுக்கும் பாதுகாப்பு வேணும். நாட்டு மக்களின் வளர்ச்சிக்கு ஒரு அரசாங்கம் ஒரு வாய்ப்பா இருக்கணுமே ஒழிய நம்மளை கொள்ளையடிச்சு சாப்பிடுற இந்த திருட்டு திராவிடம் ஒழியணும். ஒழிஞ்சாதான் நல்லா இருக்க முடியும். நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு முன்னாலே எடுத்து வைக்கிறோம். ஆனா சீர்தூக்கி பார்க்க வேண்டியது மக்கள். ஆனா அங்க ஒரு பெரிய மாற்றம் இருக்கிறதா சொல்றாங்க. எப்படின்னாக்கி இதுக்கு முன்னாடி 2019 அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மோடி அங்க வரமாட்டாருன்னு சொல்லி இங்க நம்ப வச்சாங்க. மத்தியில பாஜக ஆட்சி மறுபடியும் வராது, அவங்க ராகுல் காந்தி தான் பிரதமராக போறாரு, அதுக்கு வேற இவரு நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவரை முன்மொழிஞ்சாரு. ராகுல் காந்தி வேட்பாளரா முன்மொழிஞ்சாரு. இப்ப இதெல்லாம் பார்த்து ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தினாங்க. மத்தியில காங்கிரஸ் தான் ஆட்சியை பிடிக்க போகுது, காங்கிரஸ் திமுக அணி தான் பிடிக்க போகுதுன்னு சொல்லும் போது நம்ம மாவட்ட மக்களும் பிடிக்கும் அப்படிங்கறத எதிர்பார்த்து பண்ணாங்க. 2021 நீங்க சொன்ன மாதிரி ஒரு அசம்பாவிதத்தினால ஒரு அனுதாபத்தினால வந்த ஒரு முடிவு அது. ஆனா இன்றைய சூழ்நிலையை பார்க்கும்போது பல்வேறு தரப்புல அதாவது கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலேயே கூட அவங்களுக்கு ஒரு இது இருக்கத்தான் செய்யுது. ஒரு சொன்ன மாதிரி ஒரு குற்ற உணர்வு இருக்கு. நல்லது செய்த ஒருத்தர், அதாவது இதுல எனக்கு என்ன ஒரு கம்பாரிசன் எனக்கு எப்பவும் ஞாபகத்துக்கு வந்துட்டு இருக்கும். காமராஜர் 1967 தோக்கடிச்சு விட்டாங்க. அது காங்கிரஸ் எல்லா இடமும் தோத்து போச்சு தமிழகத்துல. அதே சமயத்துல காமராஜர் விருதுநகர்லயே தோக்கடிச்சுட்டாங்க. அது ஒரு பெரிய ஒரு இதா இருந்துச்சு. அந்த நேரத்துல அவருக்கு ஒரு ஆறுதல் கொடுத்த மக்கள் கன்னியாகுமரி மக்கள் தான். அப்போ அதுக்கு பிறகு 1969 திரு
நேசமணி அவர்கள் மரணம் அடைஞ்சதை தொடர்ந்து இடைத்தேர்தல் பாராளுமன்ற தொகுதிக்கு அப்ப நாகர்கோவில் பாராளுமன்ற தொகுதி அதுல காமராஜர் நிக்கிறாரு. அவருக்கு அப்பவும் எதிர்ப்பெல்லாம் இருக்கதான் செய்துச்சு, நிறைய எதிர்ப்பு. அந்த அரசியல் ரீதியா கருணாநிதி நேர் எதிரா இருந்து அத்தனை வேலையும் அத்தனை பித்தலாட்ட வேலையெல்லாம் பண்ண பிறகு பத்திரிகைகள் எல்லாம் அவங்களுக்கு அதாவது திரு காமராஜர் அவர்களுக்கு எதிராக திருப்பி விட்டு கன்னிமேரியின் மகனுக்கா சிவகாமியின் கருணாநிதி தான் மத ரீதியான பிரச்சாரத்தை கொண்டு வந்தது கருணாநிதி தான். அதுவும் கன்னியாகுமரியில தான் நாகர்கோவில் மத்தியாசுக்கு ஆதரவா அவர் பிரச்சாரம் இதெல்லாம் பண்ணாங்க. ஆனா இவ்வளவு பிரச்சாரம் பண்ண பிறகும் கிறிஸ்தவ மக்கள் ஆதரவா ஓட்டு போட்டாங்க. அவர் கிறிஸ்தவ மக்கள் ஓட்டு போடாம ஒரு காமராஜர் ஜெயிச்சிருக்க முடியாது. அன்னைக்கு 1969 1,28,228 ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற்றார். அன்னைக்கு இவ்வளவு ஓட்டு கிடையாது. அன்னைக்கு எண்ணிக்கைலாம் ரொம்ப கம்மி தான். அந்த சூழ்நிலையில அவர் வெற்றி பெற்றது. ஆனா நான் அதை ரொம்ப அக்கு வேற அணி வேற பிரிச்சு சொல்றதா இருந்தா கிறிஸ்தவ சிஎஸ்ஐ நாடார் அந்த சமுதாயம் தான் அவருக்கு எதிராக வேலை பார்த்தது. சிஎஸ்ஐ நாடார்கள், கன்னியாகுமரி மாவட்ட சிஎஸ்ஐ நாடார்கள், மீனவர்களாகட்டும் ஆர்சியில உள்ள நாடார்களாகட்டும் இவங்கெல்லாம் காமராஜருக்கு ஆதரவா பெரும்பாலான ஓட்டு அவங்க தான் போட்டிருக்காங்க. அவங்களும் சேர்ந்து போட்டிருக்காங்க. அப்புறம் இந்து நாடார், அப்புறம் பிள்ளை மாதிரி எல்லா சமுதாயத்திலும் அந்த உணர்வு ஒரு தேசிய உணர்வு, ஒரு நல்லவரை ஆதரிக்கிறங்கிற உணர்வு நம்ம மக்களுக்கு இருந்ததுனால போட்டிருக்காங்க. அன்னைக்கு இப்பவுமே இருக்கு இல்லன்னு இல்ல. இருந்தாலும் நம்ம கடமைக்கு நம்ம பொது வழியில மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக சொல்ல வேண்டியதை சொல்றோம். அவ்வளவுதான். திருப்பி 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 நம்ம சொல்ல வேண்டியது கன்னியாகுமரி தொகுதி மக்கள் உங்களுக்கு ஏர்போர்ட் வேணுமா இல்ல வசந்தன் வேண்டிய வாஷிங் மிஷின் கடை வேணுமா? நான் திரும்ப திரும்ப அதை சொல்லிட்டே இருப்பேன். உங்களுக்கு நல்ல ஐடி பார்க் வேணுமா? நானும் அது மாதிரி அந்த பிழைப்பு தேடி காலங்காலமா வெளியூர்களை போய் சுத்தி அலைஞ்சு வந்ததுனால நமக்கு அதனுடைய தாக்கம் தெரியுது. அத நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய கடமை. குறிப்பாக இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் மத்திய எந்த மதத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் சரி, எந்த மொழியை சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி, இது பேசிக் ஆதாரம். இதை நம்ம சொல்ல வேண்டிய கடமை. ஏதோ அவர் கொஞ்சம் பணத்தை கொண்டு அங்கங்கே ஊர்களில் தர்றாருன்னு இளைஞர்கள் நீங்க தான் சிந்திக்கணும். பணத்தை வாங்கிக்கோங்க. அவர்கிட்ட கோடி கோடியா வச்சிருக்காரு விஜய் வசந்த். அவர் திருப்பி திருப்பி கொண்டு தருவாரு. தந்து அவரு அதுல வெற்றியும் பெற்று பழக்கப்பட்டாரு. அவங்க அப்பாவும் சரி, அவரும் சரி. அதனால இன்னும் கொண்டு திரும்ப திரும்ப அள்ளி கொட்டதான் செய்வாங்க ஒவ்வொரு ஊர்லயும். அது அவங்களுக்கு பெரிய விஷயம் இல்ல. எல்லாம் வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு நீங்க திருப்பி 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 இளைஞர்களை பொறுத்த மட்டும் பெரிய ஆட்களை விட்டுருவோம். பெரிய ஆட்கள் அவங்களுக்கு தெரியும் யாருக்கு எப்ப போடணுங்கிறது. இளைஞர்களை பொறுத்த மட்டும் நீங்க தான் வருங்கால சந்ததியினர். அப்ப நீங்க தான் வாழ போகணும் அந்த மாவட்டத்துல. நீங்க யோசித்து எடுங்க. நல்ல ஐடி பார்க் வேணுமா? படிச்சவங்க எல்லாரும் நல்ல ஐடி பார்க் வேணுமா? தரமான இன்னும் அந்த மருத்துவமனைகள் இன்னும் கொஞ்சம் இவர் மோடிஜி வந்த பிறகு மருத்துவமனைகளை மேம்படுத்துறதுக்கு பல்வேறு திட்டங்கள் இருக்கு. சுகாதாரம் முதல்ல நம்ம பாதுகாப்பு, சுகாதாரம், விவசாயம், கல்வி, இந்த எல்லாம் டெவலப்மெண்ட் ஒர்க்குக்கு வந்த பணம் எல்லாம் ஒழுங்கா சேர்ந்து நம்ம மாவட்டம் இன்னும் முன்னேற்றகரமும் வளர்ச்சியும் அடையணுமா? இல்ல இந்த வாரிசு அரசியல்ல திரும்பவும் கொண்டு நம்ம நாட்டை அழிக்கிறதுக்கு நாம ஒரு காரணகர்த்தியாவா இருந்துடக்கூடாதுங்கிறதுல ஒவ்வொரு இளைஞனும் திரும்ப திரும்ப யோசிக்கணும், சிந்திக்கணும். ஓட்டளிக்க போவதற்கு முன்னால பல தடவை சிந்திச்சு தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்துட்டு அன்னார் வந்தாத்தான் நம்ம மாவட்டத்துக்கு நல்லது, அந்த முடிவை எடுத்து செய்யணும் அப்படிங்கறதுதான் நம்ம வேண்டுகோள். இப்ப மாத்தூர் தொட்டி பாலம் காமராஜர் மறைஞ்சு ஆயிப்போச்சு. ஆனா இன்னமும் அவருக்கு பேரை சொல்லிக்கிட்டே இருக்கு அந்த பாலம். இது காமராஜர் கட்டின பாலம். அதே மாதிரி மார்த்தாண்டம் பாலமும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மரணமடைந்து அவருக்கு காலமாயி அதுக்கு பிறகு பல ஆண்டுகள் கூட அந்த பாலம் அவருக்கு பேரை சொல்லிக்கிட்டே இன்னைக்கும் மாத்தூர் தொட்டி பாலத்தை பாக்கிறதுக்குதான் விசிட்டர்ஸ் எவ்வளவு பேர் பார்த்து ஆச்சரியப்பட்டு போகத்தானே செய்யறாங்க. இன்னைக்கு பார்க்கும்போது அது காமராஜர் கட்டின பாலம், காமராஜர் கட்டின பாலம்னு இருக்கு. அதே மாதிரி மார்த்தாண்டம் பாலத்தை பாக்குறவங்களுக்கு எல்லாம் அந்த பாலத்துக்கு மேல போகும்போதெல்லாம் இது பொன் ராதாகிருஷ்ணன் கட்டின பாலங்கிறது கண்டிப்பாக அது இருக்கும். அவருக்கு காலத்தை தாண்டி அந்த பேர் அது சொல்லும். பார்வதிபுரம் பாலமும் அவருக்கு காலத்தை தாண்டி அது சொல்லிட்டே தான். சுசேந்திரம் பாலமும் சொல்லும். சுசேந்திரம் பாலம் கண்டிப்பா அவருக்கு பேர. குறிப்பாக டிரைவர்கள் அதை எனக்கு நல்ல ஆணித்தனமா தெரியும். நான் பல்வேறு டிரைவர்கள் மூலமா ஆட்டோலயும் சரி கார்லயும் சரி அந்த பகுதியில வரும்போதெல்லாம்
அவங்க அதை பேசாம அதை பற்றி சொல்லாம இருக்க மாட்டாங்க. அவங்க ஒருவேளை மறந்தா கூட நம்ம லேசா அதை அந்த நேரம் ஞாபகப்படுத்தின உடனே எல்லோரும் அதை ஒரு பெரிய நன்றியோட நினைவு கூறுவதை நம்ம பாக்குறோம். இன்னமும் நம்ம மாவட்டத்தை இப்ப பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த மத்திய அமைச்சரா இருந்த அந்த சமயத்துல முழுமையா பயன்படுத்தினார். அது இல்லன்னு சொல்ல முடியாது. அவருக்கு இல்ல எந்த இடத்துக்கும் அந்த 40,000 கோடி திட்டம் எந்த இடத்துக்கும் கொடுக்கல. அதாவது இதுல ஒரு குற்றச்சாட்டை ஒருத்தர் சொன்னார். யாருன்னா EVKS இளங்கோவன், காங்கிரசினுடைய மூத்த தலைவர். அவரே சொன்னாரு, பொன் ராதாகிருஷ்ணன் அவர் ஒரு மத்திய அமைச்சரா இல்ல கன்னியாகுமரி மாவட்டத்துக்கான அமைச்சரா அப்படியே ஒரு குற்றச்சாட்டு வச்சார். இவர் முழுக்க செய்யறதெல்லாம் அந்த மாவட்டத்துக்கே செஞ்சுட்டு இருக்காரு. அவர் எல்லோருக்குமான அமைச்சரா, அவர் இல்ல இந்தியாவுக்கான அமைச்சரா இல்லன்னா அந்த மாவட்டத்துக்கான அமைச்சரா இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. அந்த அளவுக்கு அவர் ஆமா கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு மட்டுமே எல்லாம் தம் பண்ணிட்டே இருந்தார். இப்ப கூட பாருங்க 2-3 விஷயங்கள்லாம் நம்ம மலைச்சு போய் நிக்கிற விஷயம். இரட்டை ரயில் பாதையே கிடையாது நமக்கு. ஒரே சிங்கிள் டிராக்ல தான் மதுரை வரைக்கும். அதை கொண்டு வந்ததே இவர் தான் கொண்டு வந்தார். மதுரையில திருநெல்வேலியில இருந்து நாகர்கோவில் சேர அப்ப 2 மணி நேரம் குறையாம ஆகும். இப்ப 1 மணி நேரம் 10 நிமிஷத்துல வந்தது. ஏன்னா ரெட்டை வழி பாதை வர எதிர வர ட்ரெயினுக்கு வழிவிட வேண்டியது. எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு நிப்பாட்டி போட்டுற வேண்டியது. அப்புறம் 6 மணி நேரம் நாங்குநேரி, அடுத்த ஆழ்வாய்மொழி 3 இடத்துலயும் கிராசிங்காக நிப்பாட்டி போட்டு இப்ப ஒரு பிரச்சனை இல்ல. 4 ஆளுக்கு இங்க இடத்துல எடுக்கிற கன்னியாகுமரி 5 ஆளுக்கு அங்க போயிருது. ஆமா, இதுல கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு. மதுரையில இருந்து இரட்டை வழி பாதையை கொண்டு வரணும். இவர் சாலை போக்குவரத்து துறை இணையமைச்சர். ஆனா இது ரயில்வே துறையில எல்லாம் பேசி எடுத்து ஒரு திட்டத்தை ஓகே பண்ணிட்டார். இப்ப ரயில்வே திட்டத்தை நீங்க புதுசா போடணும் அப்படின்னா மாநில அரசினுடைய நிதி பங்களிப்பு இருக்கணும். அது ஒரு விதிமுறை அதுல இருக்கு. அப்ப மாநில அரசினுடைய நிதி பங்களிப்பு பண்ணணும். இவர் மத்திய அரசுல சொல்லி எல்லாம் ஓகே பண்ணிட்டாரு. அங்க இருந்து இங்க பார்த்தா மாநில அரசு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர். ஐயோ என்கிட்ட பைசா இல்ல, நான் என்ன செய்யட்டேன். உடனே அண்ணாச்சி மறுபடியும் போய் ரயில்வே துறையில பேசி மத்திய அரசு நிதியிலிருந்து பண்ணுங்க, எங்களுக்கு வேற வழி இல்ல பண்ணிதாங்கன்னு சொன்ன உடனே சரி ஓகே பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. இப்ப என்னன்னா திட்டம் இங்க இருந்து எங்கன்னா திருவனந்தபுரம் வரைக்கும், மார்த்தாண்டம் வரைக்கும் தான் தமிழ்நாடு. அப்ப மார்த்தாண்டம் வரைக்கும் களியக்காவளை வரைக்கும், களியக்காவளை எல்லை வரைக்கும் தமிழ்நாடுடைய பகுதியில தமிழ்நாட்டுக்குள்ள நிதியும் மத்திய அரசே கொடுத்து போட்டாச்சு. இப்ப அத பினராயி விஜயனுக்கு தெரியுது. தெரிஞ்ச உடனே இப்ப பினராயி விஜயன் சொல்லி நீங்க இந்த களியக்காவளையில இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் கம்மியான ஏரியா தான், இதுக்குள்ள நிதியை நீங்க உங்க பங்களிப்பு நீங்க கொடுங்க அப்படின்னா என்கிட்ட பைசா இல்ல. அவர்கிட்ட பைசா இருந்தா இல்லையோ, தமிழ்நாட்டுல நீங்க கொடுத்தீங்களா அதுவே இங்க கொடுங்க அப்படிங்கறது. சரி பரவாயில்லன்னு சொல்லி திருப்பி அதுக்கு ஒரு மல்லு கண்டி இப்படி போட்டிருக்காரு. இவ்வளவு மெனக்கட்டுறதுக்கு அவருக்கு டைம் இருந்துச்சு, அவருக்கு கால அவகாசம் இருந்துச்சு. குடும்பம் இல்ல, ஒண்ணும் இல்ல, பிள்ளை குட்டி இல்ல, எதுவுமே இல்ல. அவர் பாட்டு அலைய முடியும். அடுத்த டைம் வந்திருப்பாருன்னா கண்டிப்பா ஏர்போர்ட் நிச்சயமா கொண்டு வந்திருப்பாரு. ஏன்னா அப்பவே அவருக்கு ஒரு ஆசை. அந்த முதல் டைம் இருக்கச்சிலே ஏர்போர்ட் வேலையை ஆரம்பிச்சிடணும்னுட்டு ஒரு அக்கறை எடுத்தாரு. அதுக்கு நிறைய பேர் முட்டு கட்ட போடவும் பிரச்சனை பண்ணுவோம் அந்த மாதிரி இல்ல. இவரு முன்னெடுக்கல அப்படின்னா இப்ப கூட நமக்கு அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இப்ப இருக்கு, அது நமக்கு கிடைச்சிருக்கு. ஆமா, அதுக்கு முதல்ல அடிக்கல் நாட்டுறதுக்கு பேஸ்மெண்ட் போடைக்கான 2 கோடி ரூபாய் அவருடைய தொகுதி நிதியில இருந்து ஒரு வருஷத்துக்கு அப்ப 2 கோடி ரூபாய் தான் இருந்தது தொகுதி நிதியே, மொத்த தொகுதி நிதியே. அதுக்கப்புறம் தான் அதை 5 கோடி ஆக்குனாங்க. அந்த 2 கோடி ரூபாயும் அந்த வருஷம் உள்ள மொத்த அமௌண்டே நம்ம அதுக்காக ஒதுக்கினார் தனியா. வேற மாவட்டத்துல வேற எங்கேயும் எந்த வேலைக்கும் நான் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, மருத்துவக் கல்லூரி வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, கன்னியாகுமரி மாவட்டத்துல மருத்துவக் கல்லூரி வரவிடாம பல ஆண்டுகளாக தடுத்து வச்சிருந்தது அத்தனையும் நம்ம மாவட்டத்து பெரிய பெரிய ஜாம்பவான் டாக்டர். ஏன்னா பெரிய நிறைய ஆஸ்பத்திரி வச்சிருக்காங்க, அவங்களுக்கு பாதிக்குமே, இவங்களுக்கு பாதிச்சிடும் ரொம்ப காலமா. அதாவது ஒரு காலகட்டத்துல நம்ம இங்க இருந்தது இதுல மீனாட்சரத்துல கோட்டாறு ஆஸ்பத்திரி, அதான் பெரிய ஆஸ்பத்திரி, ஜெனரல் ஆஸ்பத்திரியா அதுதான் இருந்தது. அங்க வரக்கூட ஈவன் அந்த ஆஸ்பத்திரிக்கு உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் வருது இல்லையா, எக்ஸ்ரே இதாகட்டும், ஸ்கேனுக்கு உள்ளதாகட்டும், இல்ல பல்வேறு அந்த சோதனைக்கு உள்ள உபகரணங்கள், டெஸ்டிங் எக்யூப்மெண்ட்ஸ், இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்து பெரிய பெரிய ஆஸ்பத்திரி வச்சிருக்க டாக்டர்கள் எல்லாம் அவங்க அரசியல்லையும் பெரிய அங்க ஆமா அரசியல்லையும் எல்லாரும் பெரிய ஆட்களா இருந்தாங்க. என்ன பண்ணுவாங்களான்னா சென்னையில அந்தந்த துறை அதிகாரிகளை சந்திச்சு அங்க வர விடாம அங்க இருந்து டைவர்ட் பண்ணி வேற இடத்துக்கு அனுப்பிடுவாங்க. ஒரு காலத்துல நான் கேள்விப்பட்டது. இல்ல இதுல ஒரு சின்ன நினைவு எனக்கு,
நான் படிச்சிருக்கேன். என்ன அப்படின்னா இந்த பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் லூர்தம்மாள் சைமனுக்கும் இந்த மருத்துவ இதுல வந்து ஒரு சின்ன தொடர்பு உண்டு. என்ன அப்படின்னா கோட்டார்ல மருத்துவமனையை கொண்டு வந்தது லூர்தம்மாள் சைமன் காமராஜர் காலத்துல. அதை கொண்டு வரும்போது அன்றைக்கு நமக்கு இருந்த மத்திய அரசு அவரு மற்ற மூத்த காங்கிரஸ்லயும் பெரிய ஆட்கள், ஆனா அவங்க வந்து எல்லாம் தனியா ஆஸ்பத்திரி வச்சிருந்ததுனால இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த அம்மா இதை கொண்டே வரக்கூடாதுன்னு தடுத்திருக்காங்க. ஆனா என் மக்களுக்காக ஏழைகளுக்காக இதை பண்ணணும்பான்னு சொல்லிட்டு அந்த அம்மா உண்மையிலே அந்த காமராஜரும் அந்த அம்மாவுக்கு நல்ல சப்போர்ட் அது அவங்களுடைய கடுமையான எதிர்ப்பை மீறிதான் அந்த ஆஸ்பத்திரி வந்திருந்திருக்கு. அத கோட்டார்ல கொண்டு வரும்போது அதே பிரச்சனை தான். திருப்பி அதை வந்து ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக மாற்றி ஆசாரி பள்ளத்துல கொண்டு போய் இதெல்லாம் பண்ணும் போதும் பொன் ராதாகிருஷ்ணன் இதே பிரச்சனை தான். அவருக்கு எதிராக எல்லாரும் களமிறங்கி இதெல்லாம் அவர் வாலிப வயசு வெளியே தெரியாது. ஆனாலும் மல்லு கேட்டு எல்லாம் பண்ணாரு. இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் எல்லாமே கொண்டு வந்து கட்டமைச்சு கொண்டு வந்து மிகப்பெரிய சாதனை. இதெல்லாம் யாருமே பண்ணிக்க முடியாது. ஏன்னா அதுக்கு பிறகுதான் நீங்க நம்ம கண் கூட பாக்கணும். அதுக்கு பிறகு வந்த இப்போ ஆசாரிப்பள்ளி மருத்துவமனை கொண்டு வந்து வாஜ்பாய் காலத்துல, வாஜ்பாய் பிரதமராக இருந்த காலகட்டத்தில் அவர் கொண்டு வந்துட்டார். ஆனா அதை திறப்பு விழான் போது இவர் இல்ல, பெலார்மீன் அவர் வந்துட்டாரு. ஆனா கல்வெட்டுல பேரு பெலார்மீன், ஆனா கொண்டு வந்தது பொன் ராதாகிருஷ்ணன். இதே இது அதுக்கு பிறகு 10 வருஷம் இருந்தாங்கல்ல, ஏதாவது பண்ணாங்களா? பெலார்மின் அப்புறம் வந்து ஹெலன் டேவிட்சன் 2 பேரும் எம்பி. தெரியாது அவங்களுக்கு மக்கள் நலம்னா என்ன, மக்கள் பணின்னா என்ன, அரசாங்கம் எதுக்கு இருக்கு, முழுக்க முழுக்க அவங்களுக்கு ஒரு தொழில் வச்சிருக்காங்கன்னா அந்த தொழிலுக்கு பாதுகாப்பாகவும் அந்த தொழிலை விருத்தி அடையதுக்கும் தான் அவங்க மக்கள் பிரதிநிதிக்காகவே வர்றாங்க. அதுக்காக பல கோடி ரூபாய்களை செலவு பண்றாங்க. ஹெலன் டேவிட்சனா இருக்கட்டும் அல்லது விஜய் வசந்தா இருக்கட்டும். அப்போ அவங்களுடைய நோக்கம் மாவட்டத்தை முன்னேற்றணும், மக்களுக்கு ஏதாவது செய்யணும், அந்த இது அவங்களுடைய நோக்கம் எதுவும் இல்லை. அப்படின்னு இருக்கும்போது அவங்ககிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும் தெளிவா. இந்த தேர்தல்ல பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல நம்ம மக்கள் அண்ணாச்சி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை வெற்றியடை செய்வார்கள் நம்ம முழுமையா நம்புவோம். ஆமா, எனக்கும் ஒரு தகவல் அங்கிருந்து இந்த தகவல், குறிப்பா எங்க ஊர்ல இருந்து இந்த தகவல் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, இந்த வாட்டி வந்து கிறிஸ்தவ மக்கள் மத்தியில வந்து கொஞ்சம் விஜய் வசந்துக்கு மேல பயங்கரமான அதிருப்தி, அதே சமயத்துல அண்ணாச்சிக்கு மேல பொன்னாருக்கு மேல கொஞ்சம் அந்த ஒரு பாசம் வந்திருக்கு. ஏதோ ஒரு வகையில இந்த மனுஷன் ஏதாவது பண்ணிட்டு கிடப்பாரு, நல்ல ரோடு கிட்ட போட்டு கிடப்பாரு, முன்னாடி இதெல்லாம் செய்தாரு. அவர்கிட்ட யாருனாலும் ஈஸியா போய் பார்க்க முடியுது, யாரையும் வந்து பார்க்க மாட்டேன்னு. இன்னைக்கு நம்ம இப்ப பேசிட்டு இருக்க நேரத்துல இன்னைக்கு எங்க ஊர்ல நேரத்தை கூப்பிட்டாங்க, அண்ணாச்சி வர்றாங்க வர்றீங்களா அப்படின்னு. சரி, நம்ம அதை விட இது நமக்கு முக்கியமா தெரியுது, அவருக்கும் இது ஒரு பிரயோஜனமா இருக்கும், மக்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். அதனால அந்த மக்கள் மத்தியில ஒரு மாற்றம் இருக்கு. கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் மத்தியில வந்து ஒரு மாற்றம் இருக்கு. பெரிய கிறிஸ்தவ மக்கள் மத்தியில ஒரு மாற்றம் தெரியுது. ஆமா, நான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எல்லாம் மக்கள் வந்து ஒரு குழப்ப நிலையில தான் இருந்தாங்க. நிச்சயமா குழப்ப நிலையில தான் இருந்தாங்க. ஒரு நாளைக்கு ஒரு நாள் மாற்றம். இன்னைக்கு இருக்கிற நிலவரம், அவங்க சுற்றுப்பிரயாரம் போறதும், அந்த ஒரு தனி பெண் அவ்வளவு துணிச்சலா நின்று பண்ணுது, அதெல்லாம் எல்லாமே மாற்றங்கள். இது எல்லாம் சின்ன சின்ன மாற்றங்கள். இந்த மாற்றங்கள் எல்லாம் ஒண்ணு கூடி வரும்போது அது ஒரு பெரிய எழுச்சியா என்ன இருக்கு இல்லையா, 10 நாள் இருக்கு இல்லையா. அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. விஜய் வசந்த் 5 வருஷமா அந்த ஒன்னும் பண்ணலங்கிறது. அவரு எதையும் சொல்லி அங்க ஓட்டு கேட்க முடியாது. நான் என்ன பண்ணிருக்கேன், என்ன செய்து தந்திருக்கேன், ஒன்னே அவர்கிட்ட இருக்க பணத்தை மட்டும் நம்பி வர்றாரு. கொள்ளையடிச்ச பணம். ஆமா, கொள்ளையடிச்ச பணமோ சம்பாதிச்ச பணமோ எப்படியோ அவர்கிட்ட இருக்கிற பணத்தை, அந்த பணத்துல ஒரு பகுதியை மொத்தமா ஒவ்வொரு ஊருக்கும் போகும்போது பை நிறைய சாக்கு நிறைய கட்டி கொண்டு போறாரு. கொண்டு போய் அத ஒரு குரூப் அதை வாங்குறதுக்காகவே இருக்கிறாங்க. அவங்க அதோட சேர்ந்து ஒரு 10-15 இளைஞர்களையும் சேர்த்துட்டு அவங்களுக்கு போராட்ட காரியங்கள் தினமும் இந்த எலெக்ஷன் முடியும் வரையும் இந்த ஒரு மாசமும் நடக்கும். அவங்களுக்கு அதுக்கு தேவையானது நம்ம ஏதோ நடக்குதுன்னு வைங்களாம். அவர் அதை மட்டும் நம்பி நிக்கிறாரு. நான் என்ன செய்தேன், இந்த ஊருக்கு என்ன செய்திருக்கேன், மொத்தத்துல மாவட்டத்துக்கு நான் என்ன வளர்ச்சி பணிகளை சொல்லியிருக்கேன் அவர் சொல்ல முடியாது. ஒண்ணுமே இல்லை. இது எல்லாத்துக்கும் தெரியத்தான் செய்யும், மக்களுக்கும் தெரியத்தான் செய்யும். குண்டும் குழியுமே அடக்க ரோட கூட சரி பண்ணல. ஆமா, இன்னும் அவர் நிறைய இடங்களுக்கெல்லாம் வெற்றி பெற்று ஜெயிச்சு வந்த பிறகு இந்த 3 வருஷத்துலயும் போனதே கிடையாது. ஆனா அவருக்கும் அவ்வளவு தொழில் பெரிய சாம்ராஜ்யமா விரிஞ்சு பறந்துட்டு கடைய பார்க்க நேரம் இல்லை. ஆமா, அதுவும் நீங்க இங்க மற்ற சென்னையிலயோ மற்ற இடங்கள்லயோ மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் போயிட்டாங்க, கேரளா போயிட்டாங்க, கர்நாடகா போயிட்டாங்க, எல்லா இடமும் போயிட்டாங்க. இங்க இருக்கிற கடை அந்த விஸ்தாரத்தை விட நீங்க கொங்கு மண்டலம் அந்த பகுதிகள் எல்லாம் போனீங்கன்னா கடை பெரிய ஷோரூம், ரொம்ப பெரிய ஷோரூம், சொந்த இடத்துல. ஆமா, எல்லாருமே இப்ப வாங்குறது எல்லாம் சொந்த இடத்துல தான் கட்டுவாங்க. வாடகைக்கு எல்லாம் இப்ப இருக்கிறது இல்ல. ஏன்னா பக்கா அவங்க ஓன் பில்டிங் தான் கட்டுறது.
ரொம்ப பெரிய விரிஞ்ச சாம்ராஜ்யமா பரவிட்டு இனி அவருக்கு நேரமும் இருக்காது. அதை கவனிப்பாரா அவரு? இதுல இன்னொரு விஷயமா இருக்கு. நம்ம ஊர்ல ஒரு ஆள் இருக்காரு, மில்க் மேனேஜர்னு ஒருத்தர். அவர்தான் நமக்கு ஒரே அமைச்சர். அவரு வந்து இவ்வளவு கொழுப்பு திருடனா கொழுப்பு மில்க் மேனேஜர் கடல் மாஸ்டர் வச்ச பேரு கொழுப்பு திருடன். அந்த கொழுப்பு திருடன் வந்து அமைச்சரான பிறகு அவரும் அங்க சொல்லிக்க மாதிரி எதுவுமே பண்ணல. ஏதாவது ஒரு அமைச்சருங்கிற அடிப்படையில இருந்து நான் ஒரு ரப்பர் பால் ஆராய்ச்சி நிலையத்தை கொண்டு வந்துட்டேன், இல்லன்னா ஒரு ரப்பர் பால் தொழிற்சாலையை கொண்டு வந்துட்டேன். ஏன்னா ரப்பர் தொழில் நமக்கு இப்ப இந்த 3 தொழில் தான். ஒண்ணு ரப்பர், விவசாயத்தை பொறுத்த மட்டும் கொஞ்சம் வாழை கூடுதல் பயிரிடப்படுது, வேற எல்லாம் தென்னை, அப்புறம் வந்து தேன் இருக்கு, தேன் சம்பந்தப்பட்டது. அது அலைடு விவசாயத்துக்கு கூட உள்ள அலைடு பொருட்கள். அதெல்லாம் டைரக்டா விவசாய நிலத்துல விவசாயம் சொல்ல போனா அந்த 3 தான் நடக்குது. மலை சார்ந்த பகுதியில வந்து ரப்பர், இனி பள்ளத்தாக்கு பகுதிகளில் வந்து வாழை, நெல்லு கொஞ்சம் தான், ரொம்ப மினிமம் ஆயிடுச்சு. உங்களுக்கு தேரூர், அந்த பாரம்பரியமான நல்லூர், தேரூர் அந்த ஏரியாக்கள்ல கொஞ்சம் நெல் கூடுதல் இருக்கு. இறச்சக்குளம் வரைக்கும் அந்த அப்படியே போனீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப பெருசா நெல் விவசாயம், நஞ்ச விவசாயம் நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. அந்த கடவோடியிலலாம் எல்லாருமே வாழை தான் போடுறாங்க. கொஞ்சம் அந்த பேச்சுப்பாறை பாசனம், அந்த கடையல்ல சொல்லுவோமே, அங்கெல்லாம் கூடுதல் வாழை போடுறாங்க கொஞ்சம் நிறைய இடங்கள்ல. அதுக்கப்புறம் எல்லாம் தென்னை விவசாயம் தான். இப்ப இந்த 3 விவசாயத்துக்கும் சம்பந்தப்பட்ட ஏதாவது கொண்டு வரணும்னா வாழைக்கெல்லாம் வாழைய அதை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யலாம். என்ன அண்ணாச்சி வரணும், அண்ணாச்சி வந்தா தான் சென்ட்ரல் கவர்மெண்ட். அதாவது ஒரு அமைச்சரை நம்ம கன்னியாகுமரியில் இருந்த பிறகும் கூட அவரும் வந்து 24 மணி நேரமும் மோடியை இழிவுபடுத்தி பேசுறது இல்ல வேற ஏதாவது. அதாவது அந்த ஆளு வந்து ஒரு தடவை எல்லாம் மோடியை ரொம்ப கீழ்த்தனமா எல்லாம் இது பண்ணி போட்டு திரும்ப அவரே அதை உயிர் இல்லையா டிலீட் பண்ணாருன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அளவுக்கெல்லாம் போகக்கூடிய ஒரு மந்திரி அவருடைய தராதரம் எப்படி இருக்கும்? இல்ல அவரால அந்த மாவட்டத்துக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லிக்க மாதிரி வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா இது வரைக்கும் ஒண்ணு கூட செய்யவே இல்லை. இவனுங்க விட மாட்டான்ல. ஒருவேளை அவரு நினைச்சா கூட இவனுங்க விட மாட்டான்ல. இங்க இருக்கிறவன் இந்த திருடனுங்க. ஆமா, இவங்களுக்கு தான் நெல்லை எங்களை எல்லையாகி போச்சு, எங்களுக்கு தொல்லை. அதுதான் திமுகனுடைய சக்கர திருடன், சாக்கு திருடன் எல்லாரும் இருக்காங்க இல்லையா, அவங்க விட மாட்டாங்க. இந்த ஆண்டு வந்து கண்டிப்பா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு சாதகமான ஒரு மாற்றம் கன்னியாகுமரியில இருந்து தொடங்குறதாக நமக்கு இன்னைக்கு உள்ள நிலவரம் தகவல் வருகின்ற எல்லா இடத்துல இருந்து வருகின்ற தகவலும் தான். திரும்பவும் ஒரு முறை நம்ம அடுத்தடுத்து வாஷிங் மிஷின், வசந்தனுக்கு வாஷிங் மிஷின் வேணுமா, நல்ல ஏர்போர்ட் வேணுமா, அதை மக்கள் சிந்தனைக்கு முன் வச்சு வாஷிங் மிஷின் வேணுமா, வாஷிங் மிஷின் கடை, அது வசந்தன்கோ கிளை 4 கடை வேணுமா, இல்லன்னா ஒரு ஐடி பார்க் வேணும். வாஷிங் மிஷின் கடை தானே அது. வாஷிங் மிஷின், டிவி ரெண்டும் தான் பிரதானமான அவங்க சேல்ஸ். அதனால வாஷிங் மிஷின் கடை நம்ம வச்சுக்கலாம். அதனால வசந்தனுக்கு கடை வேணுமா இல்லன்னா வளர்ச்சி திட்டம் வேணுமாங்கிறத மக்கள் வந்து கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு ஓட்டு போட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். இது செய்வாங்க, மக்கள் செய்வாங்க. இந்த தடவை கண்டிப்பா செய்வாங்க. சரிங்க, மிக்க நன்றிங்க. மிக்க நன்றி.